ஹலோ மீட் மிஸ் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இந்த ரிதன்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பூரில் இப்போ நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் நியூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாவே ரெகுலராக அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இது வந்து அந்த இன்ஃபர்மேட்டிவான சேனல்லாம் கிடையாது. இவங்க இப்படி இருந்தாங்க, இது நடந்துச்சு, இதுக்கப்புறம் இது நடந்துச்சு, இப்போ இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு ப்ராப்பராக ஆல்ரெடி நடந்ததை அந்த இன்ஃபர்மேட்டிவாக சொல்கிற மாதிரியான சேனல் இது கிடையாது. நார்மலாக பெர்ஸ்பெக்டிவ்ஸ், நம்மளோட ஆங்கிள், நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோம் அந்த மாதிரி பார்க்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு சேனல் தான். ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன இஷ்யூ, எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, நான் காலைல எந்திரிச்சோடனே இந்த ரெஸ்ட் ரூம்லாம் போகும்போது நம்ம இன்ஸ்டாகிராம் நோண்டுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நார்மலாக இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணோடனே ஒரு 2-3 ரீல்ஸில் தொடர்ந்து இது தான் வந்துச்சு. நான் மேக்ஸிமம் கொஞ்சம் நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் ரீலாக இருந்தால் நான் மேக்ஸிமம் ஸ்க்ரோல் பண்ணிடுவேன். எந்த விதமான நெகட்டிவ் நியூஸோ இல்லை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, திருடு போயிடுச்சு, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, பொண்ணு இந்த ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் டக்குன்னு ஸ்க்ரோல் பண்ணிடுவேன். அது மேக்ஸிமம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மேக்ஸிமம் பார்க்க மாட்டேன். அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளை ஓவர் திங்க் பண்ண வைக்கும், இல்லை தேவையில்லாத ஒரு பயத்தை அது கிரியேட் பண்ணும். ஏதோ ஒரு நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் எமோஷனோ இல்லை நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் அட்மாஸ்பியரோ நம்மளை சுற்றி அது கிரியேட் பண்ணும். அப்படிங்கிறக்காக மேக்ஸிமம் இந்த நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் ரீல்ஸ்லாம். பட் இந்த இல்லை நியூஸ் சேனலில் இருக்கக்கூடிய அந்த நியூஸஸுமே மேக்ஸிமம் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா இந்த நியூஸ் சேனலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு அவங்க கொண்டு வரது பூராமே இலவ செய்தியாக இருக்குது. கொஞ்சம் கூட பாசிட்டிவாக ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படிங்கிறது அந்த மேக்ஸிமம் நான் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நெகட்டிவ் விஷயத்துக்கு அந்த ரீச் ரொம்ப ஜாஸ்தி ஜென்ரலாகவே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க டிஆர்பி பிளான் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க நியூஸ் கொண்டு வரணும். இன்றைக்கெலாம் 24/7 நியூஸ் சேனல்ஸும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எதையாவது ஒன்று சொல்லியே ஆகணுங்கிற ப்ரெஷரில் இல்லாத ஒரு விஷயத்தை கூட நியூஸாக க்ரியேட் பண்ணுறாங்க. இல்லாத ஒரு விஷயத்தை பெரிய விஷயமாக நியூஸாக க்ரியேட் பண்ணும்போது ஒரு பெரிய மீடியம்லேருந்து நம்ம பார்க்கும்போது, இது பெரிய விஷயந்தானோ, நமக்கு தான் இது தெரியலையோ, ஐயோ அப்போ நமக்கு இப்படி நடந்துருமோ, அப்படி இப்படின்னு தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ், ஒரு குழப்பத்திலே அந்த மக்கள் இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பட் ஒரு 2-3 ரீல்ஸில் வந்துச்சு. சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல் ஃபுல்லாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நான் அந்த ரீல்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் நியூஸ் சேனல்லாம் பார்த்தோம். நான் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். ஒரு பொண்ணு பெற்று வளர்த்து ஆளாக்கி அவங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாம் தேடி பிடிச்சி எல்லாம் விசாரித்து தான் என்னென்னமோ சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர், இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும், அது இது ஆச்சா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ நம்மலாம் சொல்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் விசாரித்து தான் ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு பொண்ணை கொடுக்குறாங்க. அவங்க லிட்ரலாக மாப்பிள்ளை வீட்டு சைடில் எனக்கு 500 பவுன் போடுங்கன்னு வாயை திறந்து கேட்குறாங்க. ஒரு கார் கேட்டிருக்காங்க, பத்தாவதுக்கு நகை நட்டுலாம் போட்டிருக்காங்க, காசும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அந்த 500 பவுனில் 300 பவுன் வந்துருச்சு, காரும் வந்துருச்சு, காசும் வந்துருச்சு, மிச்சம் ஒரு 200 பவுன் வரலையாம். ஒரு 78 நாளுக்குள்ளே. எனக்கு ஒரு மாதிரி ஒரு பக்கம் சில விஷயங்கள் அக்செப்டே பண்ணிக்க முடியல, இன்னொரு பக்கம் வேறு ஒரு ஆங்கிளிருந்து எனக்கு கோவம் வருது. ஜென்ரலாக அந்த நியூஸ் பார்க்குறவங்க இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே அந்த ஒரு ரீல் நான் பார்த்து அந்த நியூஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே அந்த பையனை திட்டிருக்காங்க, அந்த பையனோட ஃபேமிலியை திட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் எனக்கும் அந்த ஒரு கோவம் உண்டு. மன்னிக்க முடியாத சில விஷயங்கள் தான் இதெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு விஷயங்கள் தான். ஒரு பொண்ணை வெர்பலாகவும் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அப்யூஸ் பண்ணுறதுங்கிறது நார்மலாக ஒரு கப்புள்ஸ்குள்ளே சண்டை வருது, அது எந்த எக்ஸ்ட்ரீம்காலும் வரட்டும், அது வேறு. லிட்ரலாக ஒரு காசுக்காக, ஒரு கோல்டுக்காக, ஒரு பவுனுக்காக அதை கொண்டு வந்து, அதுவும் இவ்வளோ கொடுத்துருக்காங்கங்கிறது இல்லை, அதை கொண்டு வந்து மிச்சம் அவங்க சொல்லதை கொடுக்கலையே, அதை கொண்டு வந்து இன்னும் கொடுக்க மாட்டாங்களாங்கிறதுக்காக டெய்லியும் ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறது, வேர்பலாக அப்யூஸ் பண்ணுறது. ஒரு கப்புள்ஸோட அதிகபட்சம் அந்த கப்புள்ஸுங்கிறவங்க ஏன் ஹைலைட்டாக தெரியுறாங்க, காதலர்கள் அப்படிங்கிறவங்க ஏன் ஹைலைட்டாக தெரியுறாங்க? காதலுங்கிறது நார்மல் டேர்ம் ஆஃப் வேர்டு தானே. ஒரு நாய்க்கும் ஒரு மனுஷன் ஒரு நாய் வளர்த்துறான் அப்படின்னா அந்த நாய்க்கும் அந்த மனுஷனுக்கும் இருக்கிறதும் காதல் தான். ஒரு பாட்டிக்கும் பேரனுக்கும் இருக்கிறது காதல் தான், அம்மா பையனுக்கும் இருக்கிறது காதல் தான், அப்பா பொண்ணுக்கு இருக்கிறதும் காதல் தான். எல்லாத்துலேயுமே காதல் இருக்குது. ஆனால் காதல்னு சொன்ன உடனே இந்த காதலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக அந்த லவ் பண்ணுற அந்த 2 பேர்த்துக்கு மட்டும் ஏன் நம்ம ஜாஸ்தியாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம்? ஏன்னா வேறு எந்த உறவுலையுமே இல்லாத ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி நான் பேசுகிறேன். ஒரு ஹைலைட்டான விஷயம் நம்ம இந்த ஒரு குறிப்பிட்ட உறவில் மட்டும்தான் கவனிக்க முடியும். சிம்பு அன்னைக்கே சொன்ன மாதிரி, அம்மா அப்பா யாராவது செத்துனாங்கன்னு போய் யாரும் சாவறானா, இவங்க விட்டுட்டு போய் சாரானா, ஆனால் ஒரு பொண்ணு விட்டுட்டு போட்டால் போய் அந்த மாதிரி தான். லிட்ரலாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் நம்மளோட கம்ப்ளீட்னஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, அதை நம்ம உணரவும் முடியும், ஆப்போசிட்டில் இருக்கவங்க கிட்ட மட்டும்தான் அதை காட்டவும் முடியும். உங்களோட அதிகபட்ச கோபமாக இருந்தாலும் கத்துறதா இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேலே ஃபிசிக்கல் இன்டிமெசி அப்படிங்கிறது இந்த ஒரு உறவில் மட்டும்தான் அது கிடைக்கும். அதனால தான் அந்த காதலர்கள் அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டடான விஷயமா தெரியுது. இன்னொன்று என்ன அப்படின்னா, மற்ற எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சொந்தமாகவோ பந்தமாகவோ ரத்த உறவாகவோ கிடைக்கக்கூடிய ஒரு
ரேண்டமாக நமக்குன்னு எழுதப்பட்ட ஒரு ஜீவன், ஒரு சோல் நம்மளை மீட் பண்ணுறனால, அந்த 2 சோலும் லவ் பண்ணுறனால தான் இந்த காதல் அப்படின்னாலே காதலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹைலைட்டடாக பார்க்கறதுக்கான பேசிக் ரீசனே இந்த ஃபிசிக்கல் இன்டிமசி தான். அப்போது கல்யாணம் ஆன புதுசில் எல்லாத்துக்குமே ஹியூமனாக பிறந்தா இருக்கக்கூடியது தான் அர்ஜுங்கிறது, அந்த ஃபிசிக்கல் இன்டிமசிக்கான நீடுங்கிறது, எமோஷ்னல் எல்லாமே தேவை தான். அப்போது கல்யாணம் ஆன புதுசுலேயே அந்த ஃபிசிக்கல் இன்டிமசி ஜாஸ்தியாக பர்சிஸ்ட் ஆகக்கூடிய அந்த டைமில், கல்யாணம் ஆன புதுசில் அது இவென்ச்சுவலாக கிராஜுவலாக ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ஸ் அது கம்மியாகும், அது வேறு விஷயம். ஆனால் அந்த ஒரு பர்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஃபிசிக்கல் இன்டிமசி அப்படிங்கிறது, அது எந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது அவங்களுக்கு தேவைப்படும். அப்போ சில விஷயங்கள் இந்த அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதெல்லாம் அங்கே நடக்கும். அது அப்படியே லைஃப் ஒரு மாதிரி செட் ஆகும். இப்போ இந்த ஃபிசிக்கல் இன்டிமசிக்காக, அந்த ஒரு காதலுக்காக, அந்த ஒரு தருணத்துக்காக நிறையா விஷயங்கள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அவங்க ஆப்போசிட் இவங்க இப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இவங்க இது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மென்டலாகவும் அந்த ஃபிசிக்கல் இன்டிமசிங்கிறது நம்மளை பாதிக்கும்னா நம்மளை ஒரு நல்ல ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை புரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் அந்த ஃபிசிக்கல் இன்டிமசி நிறையாவே உருவாக்கி கொடுக்கும். அந்த தருணத்திலேயே அந்த ஃபிசிக்கல் இன்டிமசி பர்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய கல்யாணம் புதுசில் நம்ம ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் இன்னும் ஜாஸ்தியாக தெரிஞ்சுக்க விரும்புவோம். ஸோ நிறைய லவ் ஷவர் பண்ணுவோம், நிறைய அந்த ஃபிசிக்கல் இன்டிமசிக்கான மொமெண்ட்ஸ் நடக்கும். இந்த மாதிரி ஒரு தருணத்தில் கூட அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஒரு பொண்ணை எந்தளவுக்கு வெர்பலாக அப்யூஸ் பண்ணியிருந்தா, எந்தளவுக்கு ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணியிருந்தா, எந்தளவுக்கு மென்டலாக அப்யூஸ் பண்ணியிருந்தா அந்த பொண்ணு, ஸோ என்ன நடந்துச்சுன்னே நான் சொல்லலை. ஸோ அந்த மாதிரி அவங்க பவுன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபிசிக்கலாக மென்டலாக ஒரு பொண்ணை அப்யூஸ் பண்ணி அவங்களால அதை அக்செப்டே பண்ணிக்க முடியாமல், சொசைட்டியோட ப்ரெஷர் தாங்க முடியாமல், அதை வெளியவும் வர முடியாமல், சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், கொல்லவும் முடியாமல், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற ஒரு உச்சக்கட்ட நிலை தான் தன்னோட உயிரே தானே எடுக்கிறது அப்படிங்கிறது. அந்த நிலைமைக்கு ஒரு பொண்ணை தள்ளப்பட்டிருக்கா, அதுவும் வெறும் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் ஸ்பேன் ஆஃப் டைமில் அப்படின்னா, இன்றைக்கி குவாலிட்டி ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறது எங்கே என்னன்னே எனக்கு ஒன்றுமே புரியல. நான் சொன்னேன்ல, ஒரு ஆங்கிள் அந்த பையனோட ஃபேமிலியும் அந்த பையனையும் நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸில் திட்டுறாங்க அப்படின்னா, எனக்கு இன்னொரு ஆங்கிள் இருக்குது. அந்த ஆங்கிள் என்னால் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு கோவம் வருது. அது என்ன அப்படின்னா, இந்த பொண்ணை பெற்றவங்க அப்படிங்கிறவங்களோட ஆங்கிள். நான் எங்கள் அப்பா சின்ன வயசில் சொல்லுவார், வயசுக்கு மரியாதை கொடு அப்படிம்பார். ஆனால் எனக்கு வளர தான் ஒரு விஷயம் புரியுது, வயசுக்கு இந்த உலகத்தில் மரியாதையே வேண்டாம். ஒருத்தர் பண்ணுற செயலுக்கு தான் உங்களுக்கு மரியாதை. வயசில் மூத்தவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த செயல்பாடு அவங்கக்கிட்ட இருக்கணும். சொசைட்டி போடுற ப்ரெஷரு, அந்த ப்ரெஷரு, லொசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெத்த பொண்ணோட பெத்த பையனோட வாழ்க்கையை அழிக்கக்கூடிய பேரண்ட்ஸ், ஒரு முரட்டு கௌரவத்துக்காகவும் வீண் கௌரவத்துக்காகவும் அழிக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. சரி, ஓகே, எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். நம்ம பொண்ணு நல்ல இடத்துல போய் செட்டில் ஆயிடுவாளா, லவ் பண்ணுறேங்கிறாளே, நம்ம பையன் நல்ல பொண்ணை லவ் பண்ணுறானா, இவன் லவ் பண்ணுறேங்கிறானே, இன்றைக்கி ஏகப்பட்ட ஏமாத்து வேலைகள்லாம் நடக்குது இது மூலமாக, இவன் ஒரு விவரம் கெட்டவன், இவன் கொஞ்சம் உஷாராக இருக்க மாட்டான், ஸோ இவன் கரெக்டாக இருக்கானா, அந்த பொண்ணு என்ன ஏதுங்கிற பதட்டம் பயம் ஒருத்தங்களுக்கு இருக்கிறது ஜென்யூன்னஸ். என் சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, அன்றைக்கி சாப்பாடு போடுற அன்றைக்கி அவங்க என்ன கமெண்ட் பண்ணுவாங்க, நான் போய் எப்படி இன்னொருத்தவங்க கிட்ட பெருமை பேச முடியும், நான்லாம் கொடுத்துருக்குது ஊர்பட்ட இடமுங்க, ஐயோ அவங்களுக்குலாம் மாலாவை சொத்துங்க, பொண்ணை கொடுத்துட்டேங்க ஜாமுன்னு ஒரு 500 பவுன் போட்டு கட்டி வச்சாச்சுங்க, அப்போ அடுத்து ஒரு பையனுக்கு ஒரு 200 பவுன் சேர்த்துட்டேங்க. இல்லை, இந்த வெட்டி பெருமை பேசுகிறதுக்காக மட்டுமே இன்றைக்கி முக்கால்வாசி கல்யாணங்கள் நடத்தப்படுது குழந்தைங்களோட விருப்பத்துக்கு மாறா. எவ்வளோ ஒரு கேவலமான செயல் அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுவும் எங்கேருந்து வருது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளை விட வயசில் மூத்தவங்களாக இருக்கிற ஒருத்தங்க கிட்டேருந்து வருது. அப்போது என்றைக்குமே வயசுக்கு மரியாதையே கிடையாது. ஒருத்தங்களோட செயலுக்கு தான் இங்கே மரியாதை. அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சில விஷயங்களில் பேரண்ட்ஸ் டாக்ஸிக்கு தான். உன்னையோட நான் வயசில் மூத்தவன், உன்னையோட நான் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தை பார்த்தவன் அப்படின்ட்டு ஒருத்தங்க சொல்கிறாங்க. அப்படிங்கிறனால நீங்கள் டாக்ஸிக்காக இல்லைங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நாங்கள் எல்லாத்தையும் பல்ல கடிச்சிக்கிட்டு ஏற்றுக்கிட்டு போக முடியாது. 50 வயசில் 60 வயசில் உச்சக்கட்ட டாக்ஸிக்காக இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. 16 வயசில் இந்த உலகம்னா என்னென்னு புரிஞ்சு வாழ்க்கையை நோக்கி கஷ்டப்பட்டு பயணிக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க. வயசு இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறனால உடனே ரெஸ்பெக்டே பண்ண முடியாது. குறிப்பாக இன்றைக்கி இந்த பொண்ணை பெற்ற பேரண்ட்ஸுக்கு என்ன இப்போது ரிச்னஸ்னால் என்ன, எனக்கு என்னென்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்காரு நீங்களே. பணக்காரத்தன்மைனா என்ன, பணக்காரன் அப்படின்னா என்ன? 9 மணிக்கு படுத்து 9:15 ஒருத்தன் தூங்குறான்ல, காலையில் பொறுமையாக 6 மணிக்கு எந்திரிக்கிறான்ல, அவன் ரிச்சு. 30 வயசில் ஒருத்தன் கட்டுமஸ்தான் உடம்பு வச்சுருக்கான்ல, உள்ளுக்குள்ளே கட் ஹெல்த்தையும் வெளியே ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் ப்ராப்பராக பார்த்துக்கிறான்ல, அந்த ஹெல்த்துக்குன்னு ஒரு கேர் கொடுக்குறான்ல, அவனுக்கு அந்த அடாசிட்டி வருதுல, ஹெல்த்துக்கு நம்ம கேர் கொடுக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் அவன் டெவலப் பண்ணுறான்ல ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்.
அது ரிச்னஸ். நம்மளை நம்பி வந்தவங்களை, நம்மளை நம்பி வந்தவங்களை நம்ம நல்லா பார்த்துக்கணும். நம்ம ஒருத்தவங்களை நம்பி போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம விசுவாசமாக இருக்கணும், நம்ம அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். ₹1 இருந்தாலும் அதுக்கு கணக்கு காட்டணுன்ட்டு ஒருத்தன் நினைக்கிறான்ல மென்டல் வைஸாக, அது ரிச்னஸ். இன்றைக்கி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸு லிட்ரலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சம்பிரதாயம் சடங்கு மட்டுமே ஃபாலோ பண்ணக்கூடிய மனிதர்கள் ஒரு கடவுளுக்கு ஏன் இந்த சம்பிரதாயம் பண்ணுறாங்க, ஏன் இந்த சடங்கு பண்ணுறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கர்த்தா என்ன, அர்த்தம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ரீசன் என்ன, இது எதுவுமே இல்லாமல் வெறும் ஆட்டு மந்தைக்கும் ஒரு மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லாத மாதிரி சுற்றக்கூடிய இந்த காலகட்டத்தில் காசு, பணம், சொத்து, பொருளாதாரம், லொட்டு லொசுக்கு, ஊருப்பட்ட காரு, உரம்பரை இல்லை இந்த பெருமை பீத்துறது, பெருமை பேசுறது, அது இதுன்னு சொல்லிட்டு 4 பேர் நாளைக்கு நம்மளை நாக்கு மேலே போட்டு பேசிடக்கூடாதுங்கிற ஒரு தாட்டுக்காக பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் லைஃப்பை மிஸ் பண்ணுறதும், எதுக்கு இந்த சாமிக்கு, இந்த கடவுளுக்கு இந்த சம்பிரதாயம் சடங்கு பண்ணுறோம், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ரீசன் என்ன, அது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கூட தெரியாத ஒரு ஆட்டுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லாத மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இதுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஒரு ஆட்டுக்கும் ஒரு மனுஷனுக்கும் இந்த இடத்துல எங்கே வேறுபடுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ஆடு இந்த பக்கம் நடந்து போச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லா ஆடும் பின்னாடியே போகும். ஒரே மட்டையில் விழுந்த கூட்டம் மாதிரி ஒரு மந்தையாக, அதனால தான் ஆட்டு மந்தை அப்படிம்பாங்க. 5 அறிவு ஜீவன். ஒரு மனுஷன் ஒரு சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா அது காலப்போக்கில் வெறும் சம்பிரதாயம் மட்டும்தான் தெரியுது, அது என்ன காரணங்கிறத நம்மளுக்கு தெரியல அப்படின்னா ஒருத்தன் உட்காந்து யோசிக்கிறான்ல, அதுக்காக தான் அவனுக்கு 6 அறிவு படைக்கப்பட்டிருக்கு. அந்த 5வது அறிவு தாண்டி அந்த 6ங்க ஏன், அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூ அண்ட் அ கோட் என்னது, ஃபிசிக்கலாக இல்லாமல் அந்த 6வது அறிவுங்கிறது. அப்போ 6வது அறிவை எதுக்கு பயன்படுத்தணும் ஏங்கிற கொஸ்டின் கேட்குறக்கும், மற்றவங்க மாதிரி நம்ம நடந்துக்கூடாது, எம்பத்தியோடு நடந்துக்கணும், இன்னொருத்தனோட ஷூஸ்லேருந்து நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும், இந்த மாதிரியான குவாலிட்டிஸும் குவான்டிட்டிஸும் தாட்ஸும் டெவலப் பண்ணிக்கிறவங்களுக்காக படைக்கப்பட்ட இந்த 6வது அறிவு. அப்போது ஏன் கடவுளுக்கு இது பண்ணுறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ரீசன் என்ன, திருநீர் வச்சாலும் ஏன் இந்த இடத்துல வைக்கிறாங்க, ப்ளஸ் போட்டால் ஏன் இந்த இடத்துல போடுறாங்க, நமாஸ் பண்ணும்போது குனிஞ்சு தொழுகை பண்ணும்போது ஏன் இந்த இடத்துல அவங்க நெத்தியை கீழே வைக்கிறாங்க கிரவுண்டோட, இந்த இடத்துல உயிர் சுழற்சி ஜாஸ்தி, அப்போ அந்த இடத்த ஆக்டிவேட் பண்ணுறக்கும் ஸ்டிமுலேட் பண்ணுறக்காகவும் அதை பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ரீசன்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுறக்கும் நார்மலாக நம்ம அந்த ஆட்டு மந்த மாதிரி பண்ணுறக்கும் வித்தியாசமே இருக்காதா? அப்போ உங்களுக்கு புரியுதா? அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய சொசைட்டி சொத்து, பத்து, உரம்பரை, கேஸ்ட்டு, லொட்டு லொசுக்கு, இதுக்காக மட்டும்தான் நான் என் குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், என் குழந்தை சந்தோஷமாக இருக்கணும், அது லவ்வோ அரேஞ்சோ, இப்போ என் குழந்தை லவ் பண்ணிட்டு வருது, அந்த பொண்ணோ பையனோ இந்த குழந்தைக்கு செட் ஆகாதுன்னு ஒரு அப்பாவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தோணுது, கண்ணு இந்த பையன்கிட்ட இந்த குவாலிட்டி சரியில்லை, இந்த பொண்ணுக்கிட்ட இந்த குவாலிட்டி சரியில்லை, நாளைக்கு ஃபேமிலிக்குள்ளே வந்தாங்கன்னா இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணிப்பியா அப்படிங்கிறது வேறு ஆங்கிள். ஆனால் வெறும் முரட்டு கௌரவத்துக்காக நீ லவ் பண்ணனா நான் கல்யாணம் பண்ணிட்டு வர மாட்டேன் அப்படிங்கிறது தான் டம்னஸ். அதுதான் அந்த 5 அறிவு ஜீவன்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதான் வீடு, தோட்டம், துறவு, சொத்து, காரு, மாப்பிள்ளை, உரம்பரை, லொட்டு லொசுக்கு, இதை மட்டுமே பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறவங்களுக்கும் ஆட்டுக்கும் வித்தியாசமே கிடையாது. அந்த பையனோட குவாலிட்டி என்ன, பொண்ணோட குவாலிட்டி என்ன, பையன்கிட்ட எவ்வளோ திறமை இருக்குது, அவன் ஜென்யூனாக இருக்கானா, ஒருத்தங்கிட்ட பேசும்போது மதிப்பு மரியாதை அவங்ககிட்ட இருக்குதா, அவன் நடந்துக்கிற விதம் எப்படி இருக்குது, ஒரு இடத்த அவன் ஒரு சுச்சுவேஷன் அவன் எப்படி பேலன்ஸ் பண்ணுறான், அவனை பார்க்கும்போதும் அவங்ககிட்ட பேசும்போது நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, நாளைக்கு பொண்ணு போனோம் அப்படின்னா அந்த பையன்கிட்டயோ அந்த பொண்ணுக்கிட்டேயோ என்னென்ன மைனஸ் இருக்குது, பையனுக்கு முன்கோங்கிறது ஒரு மைனஸ்ஸு, இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி சரி ஓகே இப்படிலாம் இருக்குது, ஆனால் அந்த பையன்கிட்ட டேலண்ட் இருக்குது, அந்த பையன்கிட்ட நல்ல குவாலிட்டி இருக்குது, குவான்டிட்டி இருக்குது, அவங்ககிட்ட டைம் ஒதுக்குற அளவுக்கு அவங்ககிட்ட ஒரு குவாலிட்டி டைமை பில்டு பண்ணுங்கிற பேசிக் தாட்டாச்சு இருக்குது. வெறும் கண்டிவாலம் கட்டின குதிரையாட்டம் வேலை 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 வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்துட்டு 69 வயசில் 70 வயசில் உட்காந்து வீல் சேரில் உட்காந்து ஐயோ எங்கே என் பொண்டாட்டியை காணா, பேர பசங்களை காணா, யாரையும் காணா, ஊருப்பட்ட சொத்து இருக்குது, அதுக்காக சமைச்சு நம்ம நல்லா பார்த்துப்பாங்களா மாட்டாங்களான்ட்டு தேவையில்லாமல் கேல்குலேஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு 72 வயசில் உயிர் எழுதி வச்சுட்டு 73 வயசில் செத்து போகிறக்கு 40 வயசு 30 வயசு 40 வயசில் வேலைக்கு போனாலும் அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வந்து குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒய்ஃப் கூட, குழந்தைங்க கூட, நம்ம குடும்பத்து கூட அப்படின்னு யோசிக்கிற அளவுக்காச்சும் அவனுக்கு அறிவு இருக்கா அப்படின்ட்டு ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் பார்த்து உங்களோட குழந்தைகளுக்கு செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க முடியல அப்படின்னா அந்த ஆட்டுக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது. இது நான் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஏற்றுக்க முடியாத தன்மை வரும். அந்த ஏற்றுக்க முடியாத தன்மை ஒரு கோவத்தை கிளர்ச்சி பண்ணும்ல, அந்த கோவத்தில் தான் நான் பேசுகிறேன். எனக்கே தெரியுது உணர்ச்சி வசப்படும் போது பேசக்கூடாது தான் ஆக்சுவலாக. பட் இப்போ ஏன்னா ஒரு பொண்ணோட லைஃப் இல்லையா, நீங்கள் ஒரு ஓம் சாந்தி ஓசனான்னு ஒரு படம் இருக்குது, லிட்ரலாக ஒரு பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து லவ்வை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம்.
ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பொண்ணு ஒரு வீட்டில் எப்படி வளர்றா, அவங்க அப்பா அம்மாவுக்கு அவள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அவள் ஒரு மடந்தை அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப், மடந்தை ஆகும்போது எப்படி பிஹேவ் பண்ணுறா, மழலையாக இருக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணுறா, குமரி ஆகும்போது எப்படி பிஹேவ் பண்ணுறா, ஒவ்வொரு பருவங்களுக்கு அவளுக்கு என்னென்ன நடக்குதுங்கிறது அந்த ஒரு மேரேஜ் பருவம் வரைக்கும் அந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அந்த காதல் கடைசியில் அந்த யூனிவர்ஸ் கொண்டு வந்து அவங்க 2 பேரும் எப்படி சேர்க்குதுன்னு போது. அப்போது ஒரு பொண்ணோட, இப்போ நீங்கள் பொண்ணையே பெக்கல, உங்களுக்கு பொண்ணே கல்யாணமே என்ன பீட் எனி திங், ஜஸ்ட் அந்த படத்தை கூட நம்ம ரிலேட் பண்ணுற மாதிரி நான் சொல்கிறது கூட நீங்கள் இப்போ ரிலேட் பண்ணி பாருங்களேன். ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு பொண்ணு பிறக்கிறா, எவ்வளோ ஆசையாக இருந்திருக்கும், அந்த பிறந்த அன்னைக்கு எத்தனை கண்ணீர் சிந்திருக்கும், அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு டைம் நடக்கும்போது எவ்வளோ கண்ணீர்கள் சிந்திருக்கும், அந்த பொண்ணு வளரும்போது எத்தனை துன்பங்கள், துயரங்கள், சந்தோஷங்கள், எத்தனை விஷயங்கள் அந்த அப்பா அம்மா கடந்து வந்திருப்பாங்க, எப்படி பாதுகாத்து பொத்தி வளர்த்திருப்பாங்க, என்னென்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு பொண்ணோட லைஃப்னாலும் ஒரு பையனோட லைஃப்னாலும் காதலையும் காமத்தையும் கடந்து வராத வாழ்க்கை இருக்க முடியாது. ஸோ அந்த பொண்ணு ஏதாச்சும் ஒரு இன்செக்யூரிட்டினஸ் இல்லை ஏதாச்சும் ஒரு தவறான ஒரு டே அந்த பொண்ணோட லைஃப்பில் நடந்திருக்கும். அப்போ அவங்க அப்பா அந்த பொண்ணை எப்படி பேம்பர் பண்ணியிருப்பார், எப்படி ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பார், அவங்க அம்மாவும் அந்த அப்பாவும் எப்படி குருவி சேர்க்குற மாதிரி கூடு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி வச்சு அந்த பொண்ணை பாதுகாத்து வளர்த்தி ஆளாக்கி அந்த பொண்ணு வயசுக்கு வந்திருப்பா. பூப்பு நன்னீராட்டு விழா நடந்திருக்கும். அந்த பூப்பு நன்னீராட்டு விழா நடக்கும்போது சடங்கு சம்பிரதாயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொந்தக்காரன்லாம் கிளம்புனதுக்கப்புறம் அப்பா ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுருப்பார். நம்ம பொண்ணு இனிமேல் நமக்கு இன்னும் சின்ன பொண்ணு கிடையாது, அவள் அடுத்த ஃபேஸ் ஆஃப் லைஃபுக்கு வந்துட்டா, நாளைக்கு இன்னொருத்தனுக்கு நான் கட்டி கொடுக்கணும் என் பொண்ணுன்ட்டு ஒரு அப்பா லிட்டரலாக கண்ணீர் விட்டுருப்பார். அந்த கண்ணீரை யாருமே பார்க்காம இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு ஆணோட குணம் அப்படி, யார் முன்னாடியுமே அவ்வளோ சீக்கிரமாக அழமாட்டான். அன்லெஸ் அண்ட் அன்டில் ஹீ ஃபீல்ஸ் சேஃப் அண்ட் கம்ஃபர்ட் வித் தட் ஒன்லி ஃபியூ பர்சன்ஸ். இன்னும் சொல்லப்போனால் கைவிட்டு நீரலாம், அம்மா, பொண்டாட்டி, அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் அவன் யார்ட்டையும் உட்காந்து அழமாட்டான். ஃப்ரெண்டு, யாராச்சும் க்ளோஸ் ஃப்ரெண்டு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு பூப்பு நன்னீராட்டு விழாவை ஒரு கொண்டாடி வளர்த்தி அதுக்கப்புறம் படிக்க வச்சு, நான் ஹையர் ஸ்டடீஸ் போகிறேன்ப்பா, வேண்டாம்மா, இது பண்ணு அது பண்ணு, ஒரு கொஞ்சம் அது எவ்வளோ ஒரு பெரிய ப்ராசஸ், எவ்வளோ அழகாக அந்த குடும்பத்தை குருவிகளை சேர்க்குற மாதிரி கூடு சேர்த்தி வளர்த்தி சொசைட்டி ப்ரெஷரு, லொட்டு லொசுக்கு, மண்ணாங்கட்டி, கேஸ்ட்டு, அது இது ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நல்லா இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கல்யாணத்தன்னைக்கு மட்டும்தான், அதுவும் சாப்பாடு சரியில்லைன்னா குறை பேசுவானுங்க. இந்த பையன் பாரேன் இப்படி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான், இந்த மாதிரி கேஸ்ட்லேருந்து பண்ணிட்டு வந்துட்டான், லொட்டுங்க லொசுக்கு, ஐயையா இதிலே இங்கே உருப்போட போகுதுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கூட வயசுக்கு தகுந்த மெச்சூரிட்டியே இல்லாமல் பேசுங்க. சின்ன சிறுசுங்க மனசார வாழ்த்தலான்லாம் இருக்காதுங்க. இப்படியே பேசுவாங்க. நல்லா லிட்டரலாக கேட்டிருக்கேன் என் காதில், இதுங்களாம் எங்கே உருப்பட போகுது அப்படின்ட்டு. வயசுக்கும் இந்த வார்த்தைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? எப்படி சொல்லலாம் ஒரு சின்ன சிறுசுங்களா? அது கல்யாணத்தன்னைக்கு, அவங்க கல்யாணத்தன்னைக்கு வந்து விட்டுட்டு உன்னால் மனசார வாழ்த்த முடியலாம் பரவாயில்ல, இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டு போகலாமா? இதுதான் சொசைட்டி. இந்த கேவலமான சொசைட்டியை ப்ளீஸ் பண்ணுறக்காகவும் அந்த கேவலமான சொசைட்டியோட ஈகோக்கு தீனி போடுறதுக்காகவும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே நீங்களாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன டெசிஷன் மேக்கிங் உங்களுக்கு என்ன முரட்டு, ஐயோ கோவப்பட்டு முரட்டு கௌரவத்துக்காகவும் வீண் வெட்டி பந்தாக்காகவும் இங்கே உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிறீங்க. உங்கள் குழந்தைகளை தண்டிக்கிறது மூலமாக வேறு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு, இன்றைக்கி இருக்க இதுக்கெலாம் அரேஞ்ச்மெண்ட் பிடிச்சிருக்கா ஒருத்தங்களை டீசெண்டாக அவங்கள அப்சர்வ் பண்ணுறோமா, நம்ம வாழ்க்கைக்கு நல்லா இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை துணைவனாக வந்தான்னு ஒரு மெச்சூரிட்டியோடு உங்கள் குழந்தைங்க நடந்துக்கிறாங்களா கன்சிடராச்சு பண்ணாங்க. அந்த ஆப்போசிட்டில் இருக்கா, ஏன்னா அந்த ஆப்போசிட்டில் இருக்க பொண்ணோ பையனோ அவனும் ஒரு அப்பா அம்மாவுக்கு குழந்தை தான். அவனையும் நீங்கள் எப்படி நல்லா வளர்த்தீங்களோ அந்த மாதிரி நல்லா வளர்த்துன்னு தான் அவங்க அப்பா அம்மா நினச்சிருப்பாங்க. பட் நமக்கு அந்த ஃபேமிலி சூட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதையாச்சும் கன்சிடர் பண்ணுங்கள். இல்லை நீ எப்படி காதலுங்களாம், என் பொண்ணு காதலிச்சுட்டு வந்தால் நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசுவாங்க, நாளைக்கு கல்யாணத்து வரவன் என்ன பேசுவான். நான் தான் சொல்கிறேன்ல, முருங்கைக்காய் நல்லா இல்லை, நீங்கள் ஊற்றுற சாம்பாரில் இல்லை நீங்கள் போடுற கறி நல்லா இல்லை அப்படின்னா புறணி பேசுவானுங்க. சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா புறணி பேசுகிற கூட நேரம் இருக்காது. 4-5 ரவுண்ட் நல்லா வெளுத்து வாங்கிட்டு, அப்பா இன்றைக்கி ஹோட்டல் போல் வீட்டில் சமைக்கல ஒரு 300 ரூபா மிச்சம் அப்படின்ட்டு வயிற்றை மட்டும் நப்பிக்கிட்டு கல்யாணத்துக்கு ஒரு கும்பிடு போட்டு கிளம்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள்லேருந்து அவனுக்கு 1008 வேலை இருக்கும். அடுத்த நாளும் உட்காந்து உங்களை பற்றியோ இல்லை உங்கள் பொண்ணை பற்றியோ உங்கள் பையனை பற்றியோ உட்காந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு, இவன் பையன் பார்த்தியா இப்படி ஓடி போயிட்டு, இவன் பையன் பார்த்தியா இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான், இதுங்களை அப்படின்னு உட்காந்து பேச மாட்டாங்க. அப்படியே பேசினாலும் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்கள், எந்த விதத்துலேயும் அது உங்களை அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அவன் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, அவன் வந்து உங்களுக்கு சோறு போடலை, அவன் உங்கள் வீட்டுக்கு அரிசி வாங்கி போடலை, உங்கள் பொண்ணை அவன் படிக்க வைக்கல, எல்லாத்துக்கும் நமக்கு நடக்கிறதுக்கு நம்ம தான் பொறுப்பு. அடுத்தவன் என்ன பேசினாலும் நம்ம அதை அஃபெக்ட் பண்ணவும் போகிறது கிடையாது. அப்போ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கடைசியாக ஒன்று சொல்கிறேன், நான் அப்சர்வ் பண்ணதில் ஒன்று சொல்கிறேன், கௌரவம், லொட்டு லொசுக்கு இதெல்லாத்தையும் தாண்டி வெறுமனை வீண் பெருமை பேசுறதுக்காகவே இன்றைக்கி உங்களோட குழந்தைங்கள நிறைய பேர் தண்டிக்கிறீங்க. அந்த பெருமை பேசுகிறதுங்கிறது ஒரு ஹியூமனோட டாக்ஸிக் ட்ரைட்.
அந்த எமோஷனை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம், இல்லை அதை எப்படி கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் ஒரு ஹியூமனோட குவாலிட்டியை டெவலப் பண்ணணும். இப்போ எனக்கும் யார்கிட்டயாச்சும் பெருமை பேசணும். அது இப்போ மூச்சு வாங்குறது ஆக்சிஜன் எப்படி ஒரு சாதாரண விஷயமோ அதே மாதிரி பெருமை பேசுகிறது சாதாரண விஷயந்தான். ஆனால் ஒருத்தனுக்கு ஒரு அடாசிட்டி வருது இல்லை, அவன் எவ்வளோ தூரம் பெருமை பேசுகிறான், யார்கிட்டலாம் பெருமை பேசுகிறான், இல்லை பெருமை பேசியே நாசமாக போகிறான்னா, அந்த ஹேபிட்டை நம்ம கண்ட்ரோல், அந்த டாக்ஸிக் ட்ரைட்டை கண்ட்ரோல் பண்ணுறோம்ல, அது தப்புன்னு தெரிஞ்சு ஒரு ரியலைஸ் பண்ணி அதை நம்ம பேசக்கூடாதுன்ட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம்ல, அதையும் தாண்டி பேசணும். அப்படின்னா நம்மளோட பர்சன்ஸ் கிட்ட பேசலாம். இப்போ நாளைக்கு எனக்கு ஒரு ஒய்ஃப் இருந்தாங்கன்னா நான் அவகிட்ட பேசலாம். நான் வேறு யார்ட்டையுமே இது பேச மாட்டேமா, ஆனால் நான் இதை உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும், நான் இப்படிலாம் பண்ணியிருக்கேன், இதனால் எனக்கு இந்த மாதிரி அவுட்புட்லாம் கிடச்சிருக்கு, இதை நான் உங்கள்கிட்ட ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன். என் ஒய்ஃப் என்கிட்ட பேசலாம், என்னோடய அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் நான் பேசலாம். எல்லாத்துக்கிட்டையும் போய் நான் யார் தெரியுமா, நான்லாம் அப்படின்னா அப்படியே மூக்கிலே சுண்டி போடாங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்குலாம். சொல்கிறேன் அந்த மாதிரி. இன்றைக்கி வெட்டியாக பெருமை பேசுகிறதுக்காக மட்டுமே இங்கே முக்கால்வாசி கல்யாணங்கள் நடத்தப்படுது. அந்த கல்யாணத்தில் ஒரு சோல்ஃபுல்னஸ் கிடையாது, ஒரு ஜீவன் கிடையாது. வெட்டி பெருமை. இவ்வளோ பெரிய மண்டபத்தில் வச்சுட்டோம், இவ்வளோ காசு இருக்குது, இவ்வளோ அவ்வளோ பண்ணிட்டேன், இவ்வளோ பெரிய குடும்பம், அவ்வளோதான். அடுத்தப்புறம் இந்த மாதிரி தான் நிறையா நடக்குது. அதெல்லாம் எனக்கு தெரில. எனக்கு என்ன தோணுச்சோ எந்த ஃபில்டருமே இல்லாமல் நான் ரொம்ப ஒரு ஃப்ளோவில் பேசிட்டேன். எதுவுமே யாருமே என் மைண்டில் இல்லாமல் தான் நான் பேசினேன். அதனால் இதில் ஏதாச்சும் அஃபென்சிவாக இருந்துச்சுன்னா என்னை ரொம்ப ஹம்பிளாக கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிக்கோங்க. ஆனால் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன், நான் யாருக்கும் ப்ரீச் பண்ணல இதுதான் நீங்கள் பண்ணணும். இப்படி யோசிக்கலாமே, ஏன் எல்லாம் இப்படி இருக்காங்கிற ஒரு ஆதங்கம் தான். ஏதோ ஃப்ரெண்டுக்கிட்ட உட்காந்து பேசுகிற மாதிரி நான் பேசி முடிச்சிட்டேன். டாடா பை சொல்லி கிளம்புறது நான் மீட் மிஸ்டர் மிதுன். ஆனால் உண்மையாலுமே மை டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ் ஃபார் த ஃபேமிலி. அண்ட் அந்த சிஸ்டரோட சோலுமே லெட் இட் ரெஸ்ட் இன் பீஸ். அட்லீஸ்ட் அந்த சோல் மட்டுமாச்சும் சந்தோஷமாக இருக்கட்டும். என்ன போங்க சை, இதெல்லாம் தான் அப்படியே வெறுப்பு உமிழ்றது எனக்குலாம். அந்த ஹியூமன்ஸை பார்த்தாலே வெறுப்பாகுது. ஹியூமன்ஸ் இன்க்ளூடிங், நானும் ஹியூமன் தானே, இன்க்ளூடிங் மீ. எனவே இப்போ என் கண்ணாடியில் பார்த்தா வெறுப்பு தான் வருது. ஹியூமன்ஸ் ஆர் எம்மா சோஷியல் அனிமல்ஸ் கிடையாது, லிட்ரலி அனிமல்ஸ். அவ்வளோதான். டாடா பை சொல்லிக்கணும். மீட் மிஸ் மிதுன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா பை. டாடா பாய்.